ஸ்கந்த புராணத்தில் உள்ள ஸ்ரீ வைசாக மாச மாஹாத்மியம் 14ஆம் அத்தியாயம் பிசாச விடுதலை. குறிப்பு: இந்த அத்தியாயத்தின் நோக்கம் வைசாக மாதத்தில் அதிகாலை நீராடுவதன் முக்கியத்துவத்தை விவரிப்பதாகும். ஸ்ருததேவர் கூறினார், வைசாக மாதத்தில் சூரியன் மேஷத்தில் இருக்கும் பொழுது காலையில் புனித நீராடி பகவான் மதுசூதனனை வழிபட்டு பகவான் ஸ்ரீஹரியின் இந்த கதையை கேட்பவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உயர்ந்த உலகத்திற்கு செல்வார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கதை படிக்கப்பட்டு விளக்கப்படும் போது நடுவில் விலகி முட்டாள்தனமாக வேறு எதையும் நாடுபவர் ரௌரவ நரகத்தில் விழுவார். பின்னர் அவர் பிசாசமாக தீய ஆவியாக பிறக்கிறார். இந்த சூழலில் அவர்கள் இந்த பண்டைய பாரம்பரிய கதையினை ஒரு உதாரணமாக குறிப்பிடுகிறார்கள். இந்த கதை பாவங்களை அளிக்கிறது. இது புனிதமானது மற்றும் நல்லொழுக்கத்திற்கு உகந்தது. இது உடனடியாக மதிக்கப்பட வேண்டிய ஒரு பண்டைய கதை. முன்னர் பிரம்மேஸ்வரரின் அற்புதமான புனித தலத்தில் கோதாவரி நதியின் கரையில் துர்வாசர்களின் சீடர்கள் என்ற 2 புனித ஆன்மீக குருக்கள் வசித்து வந்தனர். அவர்கள் 3 உலகங்களிலும் சத்தியநிஷ்டா மற்றும் தபோநிஷ்டா என்று நன்கு அறியப்பட்டனர். அவர்கள் உச்ச பிரம்மதேவரிடம் உறுதியாக அர்ப்பணிப்புடன் இருந்தனர். அவர்கள் எப்போதும் உபனிஷத போதனைகளில் அர்ப்பணிப்புடன் இருந்தனர். அவர்கள் உலக இன்பங்களில் அலட்சியமாக இருந்தனர். அவர்கள் தகுதியானவர்கள். அவர்கள் தானமாக பெறப்பட்டதை மட்டுமே நம்பி வாழ்ந்தனர். இருவரும் ஒரு குகையில் வாழ்ந்தனர். இந்த 2இல் சத்தியநிஷ்டா எப்போதும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கதைகளுக்கு அர்ப்பணிப்புடன் இருந்தார். கேட்பவர்களோ அல்லது விளக்க உரையாளர்களோ இல்லாவிட்டால் அந்த மகா முனிவர் தனது அன்றாட கடமைகளை நிதானமாக செய்து வந்தார். கேட்பவர் ஒருவர் இருந்தால் கூட அவர் இரவும் பகலும் அவருக்கு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கதையை விளக்குவார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மங்களகரமான மற்றும் புண்ணியமான கதையை யாராவது விளக்கினால் அவர் தனது மத சடங்குகளை குறைத்து கதையை கேட்பார். ஏனெனில் அவர் அதை கேட்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார். வெகு தொலைவில் அமைந்துள்ள புனித தலங்கள் மற்றும் புனித ஆலயங்களுக்கு செல்வதை அவர் தவிர்த்து வந்தார். ஏனெனில் அவை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கதைகள் மீதான அவரது ஆர்வத்துடன் முரண்படுகின்றன. பெரும்பாலான சடங்குகளை செய்வதை தவிர்த்தார். தெய்வீக கதைகளை கேட்டு கேட்போருக்கு அவற்றை விளக்கினார். அரசரே, கடவுளின் கதைகளை தவிர வேறு எதையும் அவர் நாட தகுதியானவர் என்று அவருக்கு தெரியாது. நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு விஷ்ணு சரித்திர விளக்க உரையாளர் தனது இல்லத்தில், கோவில் போன்ற பொது இடத்தில் சொற்பொழிவு ஆற்றுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அந்த முனிவர் அவரை ஒரு கிணற்றில் நீராட்டம் செய்து கதைகளை கேட்பதில் அர்ப்பணிப்புடன் இருப்பார். கதையின் முடிவில் அவர் தனது மத மற்றும் பிற கடமைகளை முறையாக செய்வார். புனித கதைகளை வழக்கமாக கேட்பவர் பிறப்புகளின் பந்தத்தில் ஈடுபட மாட்டார். அவர் உள்ளார்ந்த தூய்மையை அடைவார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மீது பற்று இல்லாதது மறைந்துவிடும். பகவான் விஷ்ணுமூர்த்தியின் மீது பற்று மற்றும் துறவிகளுடன் நட்பு உருவாகும். ரஜோ குணத்திலிருந்து விடுபட்ட பண்புகளற்ற பிரம்மம் உடனடியாக இதயத்தில் நிலைத்திருக்கும். சரியான அறிவு இல்லாத ஒரு மனிதனின் விஷயத்தில் கர்மா பயனற்றது. அது பல வழிகளில் மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டாலும் அது ஒரு குருடனுக்கு கண்ணாடியை காண்பிப்பது போலாகும். ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கியிருப்பவர்கள் மீண்டும் மீண்டும் செய்யும் கர்மா நிச்சயமாக இயற்கையின் தூய்மைக்கு உகந்ததாக இருக்கும். இயற்கையின் தூய்மை காரணமாக கேட்கும் திறன் மேம்படும். கேட்பதன் மூலம் ஒருவர் சரியான அறிவை பெறுகிறார். பின்னர் அவர் தியானம் செய்ய தகுதி பெறுகிறார். ஸ்ரவணம், அப்படியென்றால் கேட்டல், தியானம், தியானம் செய்தல் மற்றும் மனனம், பிரதிபலிப்பு ஆகியவை பல இடங்களில் வேதங்களில் கூறப்பட்டுள்ளன. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கதைகள் வரலாறு இல்லை என்றால், நல்ல மனிதர்கள் இல்லை என்றால் அந்த இடம் கங்கையின் கரையாக இருந்தாலும் கூட சந்தேகத்திற்கு இடமின்றி கைவிடப்பட வேண்டும். எந்த நாட்டிலும் துளசி செடியோ பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மங்களகரமான வசிப்பிடமோ பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கதை அல்லது வரலாறு இல்லாவிட்டால் அங்கு இறக்கும் ஒருவர் அடர்ந்த இருளை, அதாவது நரகத்தை அடைவார். எந்த கிராமத்திலாவது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இருப்பிடம் ஆலயம் இல்லாவிட்டால், ஒரு கருப்பு மான் இல்லாவிட்டால், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கதை இல்லாவிட்டால் அல்லது அதை அறிந்த துறவிகள் அங்கே இல்லாவிட்டால்
இல்லாவிட்டால் அங்கே இறக்கும் ஒருவர் உடனடியாக நாயாக பிறந்து 100 பிறவிகள் அப்படியே இருப்பார். முனிவர் சத்தியனிஷ்டர் உபனிஷத நூல்களை படித்து அதிலுள்ள போதனைகளை குறித்து சிந்தித்து இந்த முடிவிற்கு வந்தார். அவர் எப்போதும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கதைகளில் பற்று கொண்டிருந்தார். அவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நினைவில் அர்ப்பணிப்புடன் இருந்தார். இந்த கதை கேட்பதை விட உயர்ந்த எதையும் அவர் கருதவில்லை. மற்றொருவரான தபோனிஷ்டர் சடங்குகளை கண்டிப்பாக கடைபிடித்தார். அவர் முட்டாள்தனமாக பிடிவாதமாக இருந்தார். அவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவானை குறித்த நல்ல கதைகளை விளக்கவோ கேட்கவோ இல்லை. கதை விவரிக்கப்படும் போதே அவர் அதை விட்டுவிட்டு தீர்த்தத்தில் புனித நீராட புறப்பட்டார். ஒரு தீர்த்தத்திலும் கதை தொடங்கிய போது அரசரே, நிலையற்ற தன்மை காரணமாக புனித சடங்குகள் தவிர்க்கப்படுமோ என்ற பயத்தில் அவர் வெகு தூரம் செல்வார். அவரை தொடர்பு கொண்ட பிறகு மக்கள் தங்கள் இல்ல வேலைகளை செய்ய செல்வார்கள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கதைகளை கேட்பவர்கள் அல்லது விளக்குபவர்கள் யாரும் இல்லை. ஆனால் கர்மிகள், சடங்குகளை செய்வதில் மட்டும் ஆர்வம் உள்ளவர்கள் கர்மங்கள் மட்டுமே இருந்தனர். அந்த தீய எண்ணம் கொண்ட கொடிய முனிவரின் காலம் இவ்வாறு கடந்து சென்றது. இறைவனின் கதை அவரது நாவையோ அல்லது செவியையோ ஒருபோதும் எட்டவில்லை. பின்னர் அந்த முனிவர் இறந்து விட்டார். அவர் தெய்வீக கதைகளை கேட்கவோ விளக்கவோ இல்லாததாலும் அவர் கொடூரமானவராகவும் கபடமற்றவராகவும் இருந்ததாலும் அவரது அதர்மத்தின் காரணமாக உடனடியாக பிசாச தீய ஆவி ஆனார். பின்னர் அவர் ஒரு சாமி மரத்தில் அமர்ந்தார். அவருக்கு சின்ன கர்ணன், காதுகள் வெட்டப்பட்டவர், செவிடன் என்று பெயரிடப்பட்டது. அவர் வலிமையானவர் அல்ல. அவருக்கு ஆதரவில்லை. அவருக்கு உணவருந்த எதுவும் கிடைக்கவில்லை. அவரது தொண்டை, உதடுகள் மற்றும் அன்னம் வறண்டு போயிருந்தது. தெய்வீக கணக்கீட்டின்படி 10,000 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் இவ்வாறு சித்திரவதை செய்யப்பட்டார். தன்னை காப்பாற்ற தயாராக யாரையும் அவர் காணவில்லை. அவர் தொடர்ந்து உணவின்றி இருந்தார். அவர் மிகவும் துயரமடைந்தார். தான் செய்ததை எண்ணி அவர் குடிபோதையில் மற்றும் பைத்தியக்காரனை போல அலைந்தார். இங்கும் அங்கும் அலைந்து பசியால் ஒடுக்கப்பட்ட ஏமாற்றப்பட்ட புத்தியின் அந்த தீய ஆவி அமைதியையும் மகிழ்ச்சியையும் அடையவில்லை. தன்னை கட்டுப்படுத்த முடியாத அந்த ஆவிக்கு எதிராக வீசிய காற்று அதன் உறுப்புகளை நெருப்பு எரித்தல் போல இருந்தது. நீர் மிகவும் சூடாக பிரபஞ்ச அழிவு நெருப்பு போல தோன்றியது. பழங்கள், மலர்கள் போன்றவை விஷம் போல தோன்றின. இந்த கர்மத்தவர் கர்மத்தை மிகவும் மதித்தவர் எங்கும் மகிழ்ச்சி அடையவில்லை. அவர் மனதில் மிகவும் மனச்சோர்வடைந்தார். மனிதர்கள் இல்லாத தெய்வீக கதைகள் மற்றும் நல்ல மனிதர்கள் இல்லாத அந்த இடத்தில் அவர் சென்ற இடத்தில் இவை இப்படி இருந்தபோது சத்யனிஷ்டா பின்னர் பைதினாசி நகரத்திற்கு வந்தார். பாதையில் செல்லும் போது சின்ன கர்ணன் மிகுந்த துன்பத்திற்கு ஆளானதை கண்டார். அவர் பசியால் அழுவதையும் நோய்வாய்ப்பட்டு மனச்சோர்வு அடைந்திருப்பதையும் இதயம் உருகுவதையும் கண்டு அவரிடம் பயம் கொள்ள வேண்டாம் என்றார். பின்னர் பெரிய முனிவர் கூறினார், நீ யார்? ஏன் இந்த அவல நிலைக்கு வந்தாய்? இனி உனக்கு துன்பம் இருக்காது. அவரால் ஆறுதல் பெற்ற சின்ன கர்ணன் மிகவும் கலங்கி போனான். நான் தபோனிஷ்டன், துர்வாசர்களின் சீடனும் துறவியும் ஆனவன். நான் கர்மத்தில் முழுமையாக அர்ப்பணிப்புடன் இருந்த பிரம்மேஸ்வர புனித தலத்தில் வசிப்பவன். நான் முட்டாள்தனமாக வருத்தப்பட்டேன். முட்டாள்தனத்தால் சடங்குகளை செய்வதில் எனக்கு பயந்ததால் முனிவரே, நல்ல மனிதர்களால் விளக்கப்பட்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தகுதியான கதை எனக்கு புரியவில்லை. நான் முட்டாள்தனமாக இருந்தேன். கர்மத்தை அழிக்கும் கதை கேட்பவர்களுக்கு விளக்கப்படவில்லை. நான் மரணத்தை சந்தித்த அந்த கர்மங்களின் பெரும் பலனின் விளைவாக நான் பிசாசனாக, சின்ன கர்ணனாக ஆனேன். துன்பத்தால் நான் கலக்கமடைந்து குழம்பி போனேன். இந்த துயரத்திலிருந்து என்னை எப்படியாவது மீட்க எந்த மீட்பரையும் நான் காணவில்லை. அதிர்ஷ்டவசமாக நான் உங்களால் காணப்பட்டேன். நான் பாவங்களிலிருந்து விடுபட்டுள்ளேன். இன்று தெய்வங்கள் என் மீது மகிழ்ச்சி அடைகின்றன. ஆச்சாரியர்கள், நல்ல மனிதர்கள் மற்றும் நான் தங்களை சந்தித்ததிலிருந்து இன்று நீங்களும் என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தீர்கள். பின்னர் அவர் தரையில் அவரது பாதத்தில் பணிந்து, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று அழுதார். பின்னர் பெரும் புகழ்பெற்ற சத்தியனிஷ்டர் பரிதாபத்தால் மூழ்கினார். தனது மிகவும் மகிழ்ச்சியான மற்றும் பேரின்ப இணை கரங்களால் பெரிய முனிவர் அவரை உயர்த்தினார்.
பின்னர் தண்ணீர் சடங்கு முறையில் பருகப்பட்டது. வைசாக மாதத்தின் மகத்துவத்தை கேட்டு ஒரு முகூர்த்த நேரத்தில் அவர் பெற்ற சிறந்த புண்ணியம் அவருக்கு வழங்கப்பட்டது. அந்த புண்ணியத்தின் சக்தியின் விளைவாக அவரது அனைத்து அசுபங்களும் உடனடியாக அழிக்கப்பட்டன. அவர் பிசாச வடிவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார். அவர் ஒரு தெய்வீக உடலை ஏற்றுக்கொண்டார். அவர் ஒரு தெய்வீக வான்வழி ரதத்தில் ஏறினார். அந்த மகா முனிவரை வணங்கிய பிறகு அவரை விட்டுவிட்டு அவரை சுற்றி வந்தார். பின்னர் அவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பெரிய பகுதிக்கு சென்றார். அதன் பிறகு புத்திசாலி சத்தியனிஷ்டா பைதினாசி நகரத்திற்கு சென்று வைசாக சடங்குகளின் மகத்துவத்தை கேட்பதன் பலனை குறித்து மீண்டும் மீண்டும் சிந்தித்தார். ஸ்ருததேவர் கூறினார், உலகின் அசுத்தங்களை அகற்றும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் புனிதமான மற்றும் அற்புதமான கதை இருக்கும் இடத்தில் பல்வேறு வகையான அனைத்து புனித தலங்களும் தீர்த்தங்களும் உள்ளன. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் புனிதமான மற்றும் அற்புதமான கதையின் புனித நதி பாயும் இடத்தில் அந்த நிலத்தில் வசிக்கும் மக்களுக்கு முக்தி அடைய முடியும். அதில் எந்த ஐயமும் இல்லை. 14ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.